சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். எல்லாரும் எப்போதும் நல்லா இருக்கணும். இந்த பதிவு வந்து செவ்வாய்க்கிழமை நான் வழிபாடு செஞ்சது தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செவ்வாய்க்கிழமை வந்து முருகருக்கு உகந்த ஒரு நாள், அதுவும் இல்லை மகாலட்சுமிக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கிருத்திகை நட்சத்திரமும் வந்தது. அதே போல் விநாயகர் பெருமானுக்குரிய வளர்பிறை சதுர்த்தி நாள். இந்த நாளில் வந்து எல்லா தெய்வங்களும் ஒன்று சேர்ற மாதிரி எல்லா வீட்டில் இருக்கிற அத்தனை சாமி சிலைக்கும் ஒன்று சேர்த்து வந்து நான் வந்து அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சேன். இது வந்து நான் வந்து இரவு 7 மணிக்கு தான் வந்து அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சேன். எல்லா தெய்வங்களும் நம்ம வீட்டில் வந்து சிலை வச்சுருக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி முக்கியமாக வரக்கூடிய நாள், அதாவது செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அன்னைக்கு வந்து வேலுக்கு அபிஷேகம் செய்யலாம். அதே போல் அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரமும் வந்தது. சதுர்த்தி நாள் விநாயகர் பெருமானுக்குரிய சதுர்த்தி. இந்த மாதிரி ஒரு சில நாட்களில் வந்து இந்த மாதிரி ஒரு 2-3 திதி ஒன்று சேரும்போது நம்ம வீட்டில் நம்ம வச்சு வழிபாடு செய்யக்கூடிய எல்லா சிலையும் வந்து இந்த மாதிரி வச்சு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அதே போல் எல்லா தெய்வங்களுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் எல்லா சிலைக்கும் வந்து ஒரு தட்டில் வச்சுட்டு கோமதி சக்கரம் இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து 3 அபிஷேகம் செஞ்சேன். அதாவது பால் அபிஷேகம், அதுக்கப்புறம் சந்தன அபிஷேகம், இது வந்து திருமஞ்சன பொடி. நம்மளால் நிறைய அபிஷேகம் செய்ய முடியல அப்படின்னாலும் முதல்ல வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றி இது எல்லா தெய்வங்களும் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருமஞ்சன பொடி ஒரு பொடி வச்சு கூட நம்ம வந்து எல்லா தெய்வங்களுக்கும் இந்த மாதிரி அபிஷேகம் செஞ்சாலே வந்து எல்லா பலனும் நமக்கு கிடைக்கும். இந்த திருமஞ்சன பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். வேணுன்றவங்க கேட்டு வாங்கி பயன்படுத்துங்க. நமக்கு சில டைமில் பால் கிடைக்காம போலும், பக்கத்தில் கடை இல்லை அப்படின்னா நம்ம பால் வாங்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். அப்போ வந்து மஞ்சள் தண்ணி கலந்து அதில் பூ போட்டு வந்து முதல்ல சாமி சிலை எல்லாத்துக்கும் வந்து அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திருமஞ்சன பொடி ஒன்று மட்டும் வச்சு கூட பன்னீரில் கலக்கி திருமஞ்சன பொடி அபிஷேகம் செஞ்சாலும் கூட நமக்கு வந்து எல்லா பலனும் கிடைக்கும். நான் வந்து 3 அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சேன். இந்த வழிபாடு அப்படிங்கிறது வந்து இந்த எல்லா நம்ம வீட்டில் சாமி சிலை வச்சுருக்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு நாளில் வந்து அபிஷேகம் செய்யணும். நமக்கு வந்து வேல் வச்சுருக்குறோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை அல்லது கிருத்திகை நட்சத்திரம் அல்லது சஷ்டி திதியில் வந்து அபிஷேகம் செய்வோம். அதே போல் சாய்பாபா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வியாழக்கிழமை நாளில் சாய்பாபாவுக்கு உகந்த நாள் குரு உரையில் வந்து அபிஷேகம் செய்யணும். விநாயகர் பெருமான் அப்படின்னு பார்த்தோம்னா சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி அந்த நாளில் வந்து அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்கிறது சிறப்பு. அதே போல் லிங்கம், நந்தி இதுக்கு வந்து அந்த மெயினாக வந்து பிரதோஷ நேரத்தில் வந்து அபிஷேகம் செய்கிறது ரொம்பவே நல்லது. என்னால் வந்து இப்போ பிரதோஷ நேரத்தில் வந்து வழிபாடு செய்ய முடியல. அதனால் எனக்கு வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம எப்பயுமே வந்து மனசுக்கு நிம்மதி இல்லை என்னவோ போல் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற எல்லா சிலைகளும் வச்சு ஒரு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சேன் அப்படின்னா மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும். எனக்கு மனசில் இருக்கிற கவலை அப்படிங்கிறது வந்து இந்த தீர்ந்து போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். நான் அடிக்கடி இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்கிறத விட எல்லா தெய்வங்களும் சேர்த்து வச்சு அபிஷேகம் செய்கிறது ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருக்கும். அதே போல் எல்லா தெய்வங்களோட அருளும் எனக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். நீங்களும் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சு பலனடைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.